பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க அசாம், மேற்கு வங்கம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள்ல பாஜக ஆட்சியை பிடிக்குது என்ற கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு. காங்கிரஸ் வந்து கேரளால ஆட்சியை பிடிக்குதுன்றதையும் கருத்து கணிப்பு முடிவுல சொல்லியிருக்காங்க சார். எப்படி பாக்குறீங்க? இது தமிழ்நாடு வெவ்வேறு விதமா இருக்கு. அது பிறகு பேசுவோம். ஆமா. இதுல வந்து கேரளா பக்கத்து மாநிலத்துல இருந்தே போகும். பாண்டிச்சேரி கண்டிப்பா பாஜக கூட்டணி ஆட்சி தக்க வைக்குங்கிறது இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. சூழ்நிலை கிரவுண்ட் லெவல்ல விசாரிச்சோம் அதுதான் இருந்துச்சு. அதனால பாஜக கூட்டணி அங்க ஆட்சி தக்க வைக்குதுங்கிறது நம்ம இப்போ ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு இந்த கருத்து கணிப்புங்கிறத ஏற்றுக்க முடியுது. கேரளாவில் வந்து அவங்க வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்காவே ஆட்சியை மாற்றி கொடுத்துட்டு இருந்த மக்கள் கடந்த இதுல தான் கண்டினியூவா ஒரு அந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு 2வது முறை வாய்ப்பு கொடுத்து அவங்களும் 10 வருஷம் கண்டினியூவா இருந்துட்டாங்க. அதனால அங்க கொஞ்சம் அதிருப்தியும் நிறைய வந்துட்டு அவங்களுக்கு. அதனால அது வந்து இந்த கருத்து கணிப்பு ஏறக்குறைய அதை பிரதிபலிக்கிற மாதிரி காங்கிரஸ் கூட்டணி அங்கே வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கருத்து கணிச்சிருக்காங்க. அதுவும் வந்து மயிரிழையில வர மாதிரி தான் போட்டிருக்காங்க. மிகப்பெரிய வெற்றியா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் அங்கே பிஜேபி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஹிமந்தா சர்மா தான் முதலமைச்சராக இருக்காரு. அவருடைய செயல்பாடுகள் வந்து மக்களை வந்து கடுமையா ஈர்த்திருக்கு. குறிப்பாக இந்த பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவி வந்த ஆட்கள் எல்லாம் அவர் வந்து களை பிடிங்கிருக்காரு. அதில் பயங்கரமா போராடி இருக்காரு. அதனால வந்து அவங்களுக்கு வந்து நல்ல தனி மெஜாரிட்டி நல்ல அதிகப்படியான வித்தியாசத்திலேயே அவங்க வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் எல்லா கருத்து கணிப்பிலும் சொல்றாங்க. ஏறக்குறைய அது தேர்தலுக்கு முன்னாடி நார்மலாவே எல்லாரும் அதை எதிர்பார்த்து தான் கிட்டத்தட்ட 126 தொகுதி உள்ள சட்டமன்ற தொகுதியில வந்து 80, 88, 90, 100, 100க்கு மேலே கிடைக்கலாம் சொல்றாங்க. 100, 80ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு இதா இருக்கும். மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு இது. ஏன்னா தொடர்ந்து அந்த அம்மா தான் முதலமைச்சரா இருக்கு. பண்ணாத அட்டூழியம் கிடையாது. அங்க ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு மக்கள் எதிர்பார்த்ததை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அது குறிப்பாக 93% ஓட்டுப்பதிவுங்கிறது மிகப்பெரிய வரலாற்று சாதனை. தமிழகத்தை விட ரொம்ப அதிகமான ஓட்டு அங்க. அப்படின்னா அந்த ஆட்சியில அவங்கள வந்து அங்கிருந்து மாற்றணும். பெரும்பாலும் பொதுவான ஒரு லாஜிக் உண்டு. அதிகமான ஓட்டு பதிவானா மக்கள் வந்து அந்த ஆட்சியை மாற்ற போறாங்கிறத பொதுவாக சொல்லுவாங்க. எப்பவுமே அது இருக்கும். நம்ம அதை எடுத்து பார்த்தாலும் அப்படி இருக்கும். சில இடத்துல சில நேரங்களில் மட்டும் விதிவிலக்கா இருக்கும். மேற்கு வங்காளத்துல ஓட்டுப்பதிவு சதவீதம் மிக அதிகமாக வந்தது வந்து ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அறிகுறிங்கிறது தான் எல்லாரும் பார்த்தாங்க. அது இப்போ தேர்தல் கருத்து கணிப்பிலையும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலையும் ஏறக்குறைய அது பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதனால அங்க ஏன்னா தொடர்ந்து அவங்க ஆட்சியை பார்த்துட்டு இருக்கனால ஒரு சேஞ்ச் கொடுப்போமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி மாற்றம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உள்ள கட்சியும் இல்லை. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். கம்யூனிஸ்ட் அழிஞ்சு காணாம போயிட்டு காங்கிரஸ் அப்படியே புதைச்சிட்டாங்க. அங்க பிஜேபி வளர்ந்துகிட்டு வந்துச்சு. பிஜேபி ஓட்டு போடலாம், அது வர வேண்டிய கட்சி தான். ஆனாலும் அது வருமாங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து அந்த மக்கள் மேற்கு வங்காள மக்கள் மனசுல இருந்ததுனால அப்படியே தள்ளியே வந்துச்சு. இந்த எலெக்ஷன்ல அது மக்களுக்கு கிளியர் கட்டா 2 கட்சி தான் போட்டி தான். ஒன்று வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி, இன்னொன்று பாஜக. இந்த 2ல எதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை மக்களுக்கு நல்லா பதிவாயிட்டு அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு மாற்றம் அப்படிங்கிற இடத்துல பாஜக வருதுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதனால மேற்கு வங்காளத்துல வந்து கண்டிப்பாக பாஜக ஆட்சி பிடிக்கிறதுங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கு பிறகு வரக்கூடியது மற்ற இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 4 மாநில தேர்தல் முடிவுகள் நமக்கு எந்த அளவு தான் நமக்கு தெரியுது. கிட்டத்தட்ட அதை ஒட்டி தான் அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் அதை சார்ந்தே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் விதிவிலக்கா இருக்க மாதிரி இருக்கு போகும்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு ஜேவிசி போல்ஸ் மட்டும்தான் வந்து மாத்தி சொல்லிருக்காங்க. மற்ற பெரும்பாலான கருத்து கணிப்புகள் வந்து 120க்கு மேலான இடங்களை திமுகவுக்கு கொடுத்திருக்காங்க. ஸ்பைக் மீடியா வந்து அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்ன்றத கருத்து கணிப்பா கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன அந்த ஜேவிசி ஸ்ரீராம் அவரு கருத்து கணிப்பு வந்து ஏறக்குறைய அது நடைமுறைக்கு சாத்தியமாகும் நான் நம்புறேன். இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் கொடுத்த கருத்து கணிப்புல வந்து திமுகவுக்கு 125லேருந்து 145 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுல அடுத்து இன்னொரு துணுக்கு இது நம்ம பார்க்க வேண்டியது வந்து தாவேக்காவுக்கு 24 தொகுதி கிடைக்கும், 24 சீட்டு வெற்றி பெறுங்கிற மாதிரி. சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க வந்து திமுகவுக்கு 145லேருந்து 160 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தாவேக்காவுக்கு 13லேருந்து 18 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டிடிவி, பீப்புள்ஸ் பல்ஸ் இவங்க வந்து திமுகவுக்கு 125லேருந்து 145 வரைக்கும் கிடைக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. தாவேக்காவுக்கு அதாவது விஜய்க்கு கட்சிக்கு வந்து 18லேருந்து 24 சீட்டு வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிப்பப்ளிக் டிவியும் PMOC இவங்க நடத்தின கருத்து கணிப்புல வந்து திமுகவுக்கு 124லேருந்து 145 சீட்டு வரைக்கும் கிடைக்கலாம்னு கொடுத்துருக்காங்க.
விஜயனுடைய கட்சிக்கு வந்து 16ல இருந்து 26 சீட்டு வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ்ல வந்து கருத்து கணிப்புல வந்து திமுகவுக்கு 122ல இருந்து 132 வரைக்கும் கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல வந்து தவேகாவுக்கு 10ல இருந்து 12 சீட்டு வரைக்கும் கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. அக்னினி இவங்க நடத்தின கருத்து கணிப்புல திமுகவுக்கு 169 சீட்டு கிடைக்கும்னு அடிச்சுட்டாங்க. ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க. தவேகாவுக்கு 1 தான் கிடைக்கும்னு இவங்க கொடுத்துருக்காங்க. டைம்ஸ் நவ் நடத்தின கருத்து கணிப்புல வந்து அதிமுகவுக்கு 128 144 வரைக்கும் கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. திமுகவுக்கு கம்மியா கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. 75ல இருந்து 95 வரைக்கும் கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. 8ல இருந்து 15 தவேகாவுக்கு கிடைக்குங்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, இந்த டைம்ஸ் நவ் ஏறக்குறைய நம்ம ஜேவிசி ஸ்ரீராம் அவருடைய கருத்து கணிப்பை ஒரு சின்ன டவுட் லைன்ல போகுது. இல்ல ஜி சொல்லுங்க. இல்ல ஒரு சின்ன டவுட்டு, ஜேவிசி ஸ்ரீராமும் டைம்ஸ் நவும் சேர்ந்து பண்ணாங்களா எப்படி? ஆமா சேர்ந்து பண்ணாங்களா? ஆமா. அப்போ நான் இதை கொஞ்சம் இதுல மட்டும் கொஞ்சம் வெட்டி விட்டுருங்க. அப்போ Okay. அதாவது டைம்ஸ் நவ் ஜேவிசி ஸ்ரீராம் இவங்க கொடுத்த கருத்து கணிப்புல வந்து அதிமுக 128ல இருந்து 147 வரைக்கும் கூட்டணி வருங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ஏறக்குறைய இது சரியானதா இருக்கும்னு நான் நம்புறேன். இதை 120 கூட்டணியே சேர்ந்து 128ல இருந்து 144 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல கூட விஜயனுடைய கட்சிக்கு வந்து 8ல இருந்து 15 சீட்டு கிடைக்குங்கிறது வந்து அது எந்த மாதிரின்னு எனக்கு வந்து புரியல. விஜய் கட்சியை மட்டும் நான் சொல்லிட்டு திரும்பி மற்றதுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். விஜயனுடைய கட்சிக்கு விஜய் வந்து 2 தொகுதியிலும் நிக்கிறாரு. அந்த 2 தொகுதியிலும் அவரு கண்டிப்பா வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஆதவ அர்ஜுன் தான் வெற்றி பெறுவாருங்கிறது தெரியாது. செங்கோட்டையன் வெற்றி பெறது வாய்ப்பே இல்லைன்னு ஆகிப்போச்சுது. அதே மாதிரி வந்து புஷி ஆனந்த் ஸ்ரீநகர் தொகுதி அவரும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் எப்படி அந்த கட்சிக்கு வந்து வெற்றி கிடைக்கும், சீட்டு கிடைக்கும்னு இவங்க கணிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அது நான் விசாரித்த வரையில, நான் வந்து தமிழகம் முழுக்க எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு பார்த்ததுல, கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து சிஎஸ்ஏ கிறிஸ்டின் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏற்கனவே திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க, கடந்த 3-4 தேர்தலில் போட்டவங்க இந்த தேர்தலையும் போட்டிருக்காங்க. ஆனா வந்து ஆர்சி கிறிஸ்டின்ல வந்து ஒரு பிரிவு, இப்ப எங்க ஊருக்கு பக்கத்துல ராஜாவூர் ராமநாதபுரம் இருக்கு. இந்த ஊர்கள்ல வந்து ஒரு 250-300 ஓட்டு 700 ஓட்டு ராஜாவூர் ராமநாதபுரத்துல இருக்கு அப்படின்னா, அதுல ஒரு 250 ஓட்டு வரைக்கும், 250ல அதிகபட்சமா 300 ஓட்டு வரைக்கும் விஜய் கட்சிக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொன்னாங்க. ரைட்டு. கடலோர கிராமங்கள், மீனவ கிராமங்கள் முழுக்க ரோமன் கத்தோலிக் தான், ஆர்சி கிறிஸ்டின் தான். அங்க ஒரு கணிசமான ஓட்டு போகுதுன்னு சொன்னாங்க. கணிசமான ஓட்டு போகுது அவ்வளவுதான். ஆனா ஓட்டு வந்து போகுது. இது எல்லாமே திமுக ஏற்கனவே போட்ட ஓட்டுகள். அதை மைண்ட்ல கவனத்துல எடுத்துக்கணும். உள்பகுதியில உள்ள ஆர்சி, நான் இப்ப ராஜாவூர் ராமச்சந்திரன் சொன்னேன், இந்த மாதிரி மற்ற ஊர்கள்லயும் ரோமன் கத்தோலிக் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு பிரிவினர் முழுக்க போடல. ஒரு பாதிக்கு மேற்பட்டவங்க திமுகவுக்கு போட்டிருக்காங்க. ஒரு 30% வரைக்கும் இவங்களுக்கு விழுந்திருக்குன்னு சொல்லலாம். முஸ்லீம் ஓட்டும் விஜய்க்கு விழுந்திருக்கு. அவங்க வந்து ஜமாத்துல ஒன்று சொன்னா மீற மாட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுலயே கூட குறிப்பாக பெண்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு வந்து விஜய்க்கு பேருக்கு. அது வந்து பரவலா நம்ம விசாரிக்கும் போது எல்லா இடத்துலயுமே இது இருக்கு. அதாவது முஸ்லிம்களுடைய ஓட்டுல அதிகமான ஒரு பெரிய எண்ணிக்கையில, எப்படி கிறிஸ்தவங்க ஓட்டுல ஒரு 30% சொல்றனோ, அவங்களுடைய ஓட்டுல 100 கிறிஸ்தவங்கன்னா அதுல 30 கிறிஸ்தவங்க வந்து ஓட்டு வந்து விஜய் கிடைக்கும்னு சொல்றோமோ, அதே மாதிரி முஸ்லீம் ஓட்டுல இதே எண்ணிக்கையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சிஎஸ்ஐ காரங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல விசாரிச்சதுல இதுதான் நடந்துச்சு. மற்ற பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்தே இந்த மாதிரியான பிரிவை சேர்ந்த கிறிஸ்தவ ஓட்டுகள் வந்து விஜய்க்கு தான் விழுந்துச்சா, அதுல ஒரு பெரிய எண்ணிக்கையில விழுந்துச்சாங்கிறது நமக்கு தெரியாது. சின்ன எண்ணிக்கையில விழுந்திருக்கலாம். விஜய் ரசிகர் அப்படிங்கிற அடிப்படையில விழுந்திருக்கலாம். இதுதான் யதார்த்தமான நிலவரம். அதனால இவங்க வாங்கின ஓட்டு மற்ற இந்துக்கார ஓட்டு கிடைக்கல அப்படிலாம் நான் சொல்லல. அதிமுக ஓட்டு இல்ல அதிமுக கூட்டணி ஓட்டுன்னு எடுத்தீங்கன்னா, ஒரு 10க்கு வந்து ஒரு 2 ஓட்டோ 3 ஓட்டோ வேணா விஜய்க்கு உள்ள வாய்ப்பு இருக்கும். அதாவது ஒரு 100 ஓட்டு விஜய்க்கு வந்து புதுசா அவர் வாங்குறாரு, 100 ஓட்டு வாங்குறாருன்னா, அவர் ஏதாவது 2 கூட்டணியில இருந்து தானே அவர் வாங்க முடியும். பிரபாகர்ல இருந்து அவர் தனியாக வரப்போகுது இல்ல. அப்படி இந்த இதுல இருந்து எடுக்கும்போது அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக அணியில இருந்து அவருக்கு கிடைக்கிறது அநேகமா ஒரு 20 ஓட்டு கிடைக்கலாம், இல்லைன்னா 30 ஓட்டு கிடைக்கலாம். அவ்வளவுதான். அந்த 100 ஓட்டுக்கு பாக்கி உள்ள 70 ஓட்டுல ஒரு 20 ஓட்டுக்கு மேல வந்து நாம் தமிழர் ஓட்டு அவர் பிரிஞ்சு வந்திருக்கு அவருக்கு. பாக்கி நீங்க என்ன எப்படி எடுத்து பார்த்தாலும் 50க்கு மேற்பட்ட 50க்கு அதிகமான எண்ணிக்கையான ஓட்டு திமுக கூட்டணியில இருந்து வந்திருக்கு.
அடுத்து விடுதலை சிறுத்தைகள் ஓட்டா இருக்கலாம், இல்ல நேரடியா திமுக விழுந்த ஓட்டா இருக்கலாம், இல்லைன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு விழுந்த ஓட்டா இருக்கலாம். இப்படித்தான் நம்ம கிரவுண்ட்ல விசாரிக்கும் போது அங்க உள்ள பல்ஸ் இப்படித்தான் தெரிஞ்சுது. திமுக ஓட்டு தான் அதிகமா விஜய் பிரிச்சிருக்காரு. அப்புறம் எப்படி திமுக வெற்றி பெறும்? அந்த இடத்துல பயங்கரமான ஒரு கேள்விக்குறி. கடந்த பாராளுமன்ற தேர்தல், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாராளுமன்ற தேர்தல்ல அதிமுக மட்டுமே 20% மேல அவங்களுக்கு ஓட்டு இருக்கு. 21 கிட்டத்தட்ட 20க்கு மேல அதிமுகவுக்கு மட்டுமே. ஏன்னா அதிமுக 22% ஓட்டு இருக்கு அவங்களுக்கு. 22ல மைனஸ் எதுன்னா தேமுதிக ஓட்டு தான். அப்புறம் எஸ்டிபி கட்சிக்காரங்க அந்த கூட்டணியில இருந்தாங்கிறது உண்மையை தவிர அந்த கட்சிக்காக அவங்க குடும்பத்துல எஸ்டிபி கட்சிக்கார நிர்வாகி கூட திமுக தான் ஓட்டு போட்டிருந்தாங்க. அதனால அதுக்கு ஓட்டு பெர்சன்டேஜ்லேயே வராது. இது இவங்க விஜயகாந்தனுடைய கட்சிக்கு வந்து 1/2% தான் ஓட்டு கொடுத்துருந்தாங்க. நீங்க 1% எடுத்தா கூட 21% அதிமுகவுக்கு ஓட்டு இருக்கு. திமுக பாஜக கூட்டணியில வந்து 18 புள்ளி சம்திங் வந்துட்டு, இந்த 21 18 கூட்டினாலே 41% ஓட்டு அவங்களுக்கு வருது. அதுல பெரிய சேதாரம் இல்ல. 1% சேதாரம் எடுத்தாலே 40% வரும், வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எப்படி வந்து திமுக வெற்றி பெறும்னு இவங்க கணிக்கிறாங்கிறது எனக்கு தெரியல. விஜய்க்கு ஒட்டுமொத்தமா நீங்க எல்லாரும் 8 கிடைக்கும், 10 கிடைக்கும், 15 கிடைக்கும், 24 கிடைக்கும் இப்படி எல்லாம் சொல்றாங்க. எப்படி அந்த 24 சீட்டு எங்க இருந்து வருங்கிறது எனக்கு தெரியல. நீங்க வந்து 10 என்ன பொறுத்த வரைக்கும் 10ல இருந்து 12% ஓட்டு தான் கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காதுன்னு நான் கணிக்கிறேன். மற்ற இடத்துல விசாரிச்சு எல்லாம் தெரிஞ்ச வரையில எனக்கு ஏற்கனவே இருந்த புரிதல் வச்சு நான் சொல்றேன். ஒருவேளை 20% ஓட்டு கிடைக்கிறதாவே வச்சுதுங்களேன், ஒரு தொகுதியில குறைந்தபட்சம் 2 லட்சம் ஓட்டுக்கு மேலதான் இருக்கு எந்த தொகுதி எடுத்தீங்கன்னாலும். ஒருவேளை அதை விட கொஞ்சம் அதுவும் கூட நெருங்கி வந்துட்டு, துறைமுகம் தான் சின்ன தொகுதி, அதுவே 2 லட்சத்துக்கு மேல ஓட்டு பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது வேணா கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் துறைமுகம் தொகுதி. பாக்கி எல்லா தொகுதியும் 2 லட்சத்துக்கு மேலதான். நீங்க 2 லட்சம் ஓட்டுனே வச்சுடுங்களா, அதுல 20% 40,000 ஓட்டு. 40,000 ஓட்டு வாங்குற ஒரு வேட்பாளர் எப்படி வெற்றி பெறுவான்? ஏன்னா திமுகவும் அதிமுக டக் ஃபைட்டு கொடுத்து வருது. 2 கூட்டணியுமே பயங்கர, இது ஆளுங்கட்சி கூட்டணி, இது எதிர்கட்சி கூட்டணி, 2 சக்தி வாய்ந்த கூட்டணியா தான் இருக்கு ஓட்டு வங்கி அடிப்படையில. 2 பேரும் போராடுறாங்க, 2 பேரும் களத்துல நிக்கிறாங்க. இதுக்கு இடையில இவங்க வந்து அப்படின்னா அந்த 2 பேரும் ஏறக்குறைய நெருங்கி நெக் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பெரிய மார்ஜின் இல்லாம இருக்கும், அதை நான் ஒத்துக்கிறேன். 5000 ஓட்டு 3000 ஓட்டு இந்த மாதிரி தான் வெற்றி பெறக்கூடிய மார்ஜின் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் சரி சமமா வந்துட்டு இருக்கும்போது இவர் 40,000 ஓட்டு வாங்கி எப்படி வெற்றி பெற முடியும்? ஒரு 10 அணி இருக்குன்னா வெற்றி பெறலாம். 10 அணி ஆளுக்கு 5000 10,000 பிரிச்சுட்டாங்கன்னா ஓட்டணும். இங்க வாய்ப்பு இல்லை. அவங்க 2 அடுத்து விஜய் இவர் சீமானுடைய கட்சி சீன்ல இல்லாம போயிட்டு அவங்க எல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலும் 5000 10,000 ஓட்டு மேல வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த லெவலுக்கு கீழே இறங்கிட்டு அந்த ஓட்டு பெர்சன்டேஜ் இந்த வாட்டி பாருங்க 3ல இருந்து 4% போய் சுருள போகுது. அது 8% ஓட்டு இருந்தது காணாம போகுது. அது அங்க ஒரு பாயிண்ட் இருக்கு அவங்களுக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தவகங்கிற கட்சி வந்து எம்எல்ஏ உருவாக்குறதே பெரிய சேலஞ்சு. ஒருவேளை விஜய் வெற்றி பெற்றா வாய்ப்பு, அவ்வளவுதான். அவரும் 2 தொகுதியிலையும் வெற்றி பெறுவாராங்கிறது கேள்விக்குறியாக தான் இப்போதைய சூழ்நிலையில இருக்கு. இதுக்கு இடையில அவருக்கு 8 கிடைக்கும் 10 கிடைக்குங்கிறது ஒண்ணு இல்லை. திமுகவுக்கு விஜய் பிரிக்கிற ஓட்டு எல்லாமே நீங்க 10% ஓட்டை பிரிச்சாலே ஒரு தொகுதிக்கு 20,000, குறைந்தபட்சம் 20,000 ஓட்டு காலி, திமுக ஓட்டு காலி. அதுல 17,000 ஓட்டு திமுக ஓட்டு தான் காலியாக போகுது. அப்படி இருக்கும்போது திமுக அணி எப்படி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? திமுகவுக்கு ஏற்கனவே அவங்க 2021 வெற்றி பெற்றதே தொட்டு தான். ஸ்ரீநகர்ல 150 ஓட்டு தொகுதியில தான், ஓட்டு வித்தியாசத்துல தான் ஸ்ரீநகர் தொகுதியில வந்து திமுக வெற்றி பெற்றுச்சு 2021. இதே மாதிரி பல்வேறு தொகுதிகளில் பாத்தீங்கன்னா 1000, 1001, 2000 இப்படிதான் வெற்றி பெற்றாங்க. இந்த பயங்கரமான ஆதரவு இருந்துச்சு. 2021 அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு வேலை பார்த்தாங்க. வாட்ஸ்அப் குரூப்புல திமுகவுக்கு பிரச்சாரமே பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணாங்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மட்டும் இல்ல, கிறிஸ்தவ மிஷனரி கும்பல் ஒட்டுமொத்தமா வேலை பார்த்தாங்க. ஒட்டுமொத்தமா அந்த ஓட்டு விழுந்துச்சு அவங்களுக்கு. முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமா வேலை பார்த்தாங்க. முஸ்லிம் ஜமாத்துகள்லாம் அவங்க ஓட்டு மொத்தமா கிடைச்சது. இவ்வளவு கிடைச்ச பிறகு அவங்களால ஒரு 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான் வெற்றி பெற முடிஞ்சது. பெரிய ஒரு மார்ஜின்ல எல்லாம் பெரிய தொகுதிகள் எல்லாம் அதிகமான தொகுதிகள்ல வெற்றி பெற வாய்ப்பு இல்லாம போச்சுது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து 2021 ரொம்ப மைனூட்டா கவனிச்சீங்கன்னா அது வரைக்கும் அவரை முதலமைச்சரா பார்க்கல மக்கள். எடப்பாடி பழனிசாமியே கண்டினியூ 4 வருஷத்துல அவர் முதலமைச்சரா இருந்தார். அந்த டைம்ல 4 வருஷம் முதலமைச்சராக நாற்காலியில ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இருந்துட்டாரு. அந்த நேரத்துல இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேங்கிற எண்ணம் மக்களுக்கு இருந்துச்சு 2021. அதனால கொடுத்தாங்க. இப்ப நீங்க இந்த எலெக்ஷனுக்கு வாங்க, இந்த 5 வருஷத்துல அதாவது இந்துக்களை எந்த வகையிலெல்லாம் வந்து நோக்கடிக்கணுமோ அவ்வளோத்தையும் செய்து வச்சுட்டாரு ஸ்டாலின். இந்துக்களுடைய வழிபாட்டு முறையில இருந்து அப்பனும் மகனும் 2 பேரும் மாத்தி செய்தாங்க.
இந்துக்கள் ஓட்டு கொஞ்சம் சிந்திக்கிற இல்லைன்னா கொஞ்சம் விழிப்புணர்வு உள்ள இந்துக்கள் எவராவது ஒருத்தர் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா மனசுல வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நான் ஓட்டு போடுறதுக்காக வேண்டிய வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினைச்சேன் ஒருவேளை வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன். எதுக்கு எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்டேன். அவர் உடனே சொன்னாரு வாஷிங்டன் டிசி அப்படின்னாரு. சென்னை தான். வாஷிங்டன் டிசில இருந்து வந்திருக்கேன் சென்னைக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்ப வாஷிங்டன் டிசி அது அமெரிக்கால ஆமா அங்கிருந்து தான் வந்திருக்கேன். என்னங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு இந்த தீய சக்தி இந்த விளங்காதவங்க ஆட்சி தொடரக்கூடாது அதுக்காக வேண்டியே நான் வந்தேன். அண்ணா திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறதுக்கே வந்தேன் ரெட்டையிலுக்கு ஓட்டு போட்டேன்னு என்கிட்ட சொன்னாங்க. அன்னைக்கு ஓட்டு போட்ட அன்னைக்கு என்கிட்ட பேசினது அந்த ஐயா இதை தான் சொன்னார். இந்த மாதிரி வந்திருக்காங்க. இதே மாதிரி ஊருக்கு வெளியூருக்கு போனவங்க எல்லாரும் அதிமுக கூட்டணி தான் ஓட்டு போட்டாங்கன்னு போனது இந்த கீழாம்பாக்கத்துல பஸ் எல்லாம் பயங்கரமா இதாச்சு டிராபிக் ஆச்சு போகவே முடியாம தவிச்சாங்கன்னு சொன்னது உண்மை. அதுல எல்லாரும் அதிமுக கூட்டணி ஓட்டு போட தான் போனாங்கன்னு நான் சொல்லல. அதே விஜயனுடைய இதுக்கும் நிறைய பேர் நிறைய வேலை பார்க்குற அது குறிப்பாக வந்து இந்த சாஃப்ட்வேர் நிறுவனங்கள்லாம் வேலை பார்க்குறவங்க கூட பெங்களூர்ல இருந்து வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் அட்வான்டேஜ் யாருக்கு போகுதுன்னா அதிமுகவுக்கு தான் போகுது. திமுகவுக்கு நீங்க வாங்க 2021க்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பாருங்க. இந்துக்கள் வந்து பகைச்சிட்டாங்க. நல்லாட்சி கொடுத்தாங்களா இல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எல்லா இடமும் சாராய ஆறா ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி போதைப் பொருள் கலாச்சாரம் ஒரு கட்டுக்கு அடங்காம போயிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிறைய மைனஸ் எதிர்ப்பு அலை எதிர்ப்பும் கோபத்துல மக்கள் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து போச்சு. நாங்க உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபாய் தாரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் தந்துருவாருன்னு சொல்றாங்க எங்க ஊர்ல. வயசான எங்க சித்தி சொல்றாங்க என்கிட்ட. அவங்களுக்கு புரிதல் அவ்வளவு படிப்பறிவு இல்லாதவங்க. ஆனா அவங்க சொல்றாங்க இப்படி. அப்ப நீ இவ்வளவு நாளா நான் கொடுத்தேன்ல அப்படின்னா ஓமனத்தையே கொடுத்தேன்னு திருப்பி கேட்கறாங்க. இந்த கட்சி கூட்டங்களுக்கு எல்லாம் போகக்கூடியவங்களுக்கு வந்து ரூபா கொடுக்குறாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் கொடுக்குறாங்க. அப்ப வந்து நான் வந்து இந்த ஒரே கட்சி இவ்வளவு ரூபா உனக்கு இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் உனக்கு கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு கேட்டா அது வந்து சம்பளங்க அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சா? இவ்வளவுதான். நல்ல புரிதலோட இருக்காங்க. ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா எல்லா தொகுதிகள்லயும் திமுக ரூபா கொடுத்துருக்காங்க. அண்ணா திமுகவும் அணியிலையும் உள்ள இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் பல்வேறு தொகுதிகள்ல ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமான ரூபா கொடுத்த இடத்துல வந்து திமுக இருக்கு. பல்வேறு தொகுதிகளில் அதிகமா ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு இருக்கு. சில இடங்கள்ல அதிமுக உள்ளவங்க கொடுக்கலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. விஜயனுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களும் ஏறக்குறைய பரவல அவங்களும் ஒன்னும் வந்து தடைக்கல. இதுல அவங்களும் பரவல நிறைய ரூபா கொடுத்துருக்காங்க. எல்லா ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துற இடமும் உண்டு, 500 ரூபாய் கொடுத்த இடமும் உண்டு, அதுக்கு மேலேயும் கொடுத்துருக்காங்க. அது அந்த தொகுதியிலுடைய வேட்பாளருடைய வசதி வாய்ப்பை பொறுத்து பண்ணியிருக்காங்க. அதனால இது எல்லாமே இப்படிதான் இருக்கு. ஆனா நிறைய பேர் நான் விசாரிச்சதுல முஸ்லீம்களுக்கெல்லாம் வந்து ரூபாயை வாங்கிக்கிட்டு திமுக இருந்து ரூபாயை வாங்கிக்கிட்டு விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அது நடந்திருக்கு. இதே மாதிரி மாற்றி ஓட்டு போட்டதும் நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா கண்டிப்பா ஆனா ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. அதிமுக தலைமையிலான அதிமுக பாஜக அணி வந்து ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்க போகுதுங்கிறதுல நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப அதிக தனி மெஜாரிட்டிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்ங்கிறது தான் எனக்கே தோணுது. ஆனா அதுக்காக வேண்டி திமுக அணி வெற்றி பெற போகுதுங்கிறது எந்த வாய்ப்பும் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. 2024 வாங்கின ஓட்டு சதவீதத்தை அடிப்படையில பார்த்தாலும் சரி. இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அவங்க எடுத்த கருத்து கணிப்புல டிவிகேக்கு 98 முதல் 120 இடங்கள் வரையும் கொடுத்திருக்காங்களே. அது எப்படின்னு எனக்கு தெரியல. நானும் நல்லா விசாரிச்சேன். ஓட்டு போட்டவங்க கிட்ட எல்லாம் கேட்டேன். ஒண்ணும் இல்லை. நான் வந்து மதுரை வயல்ல வந்து மதுரை வயல் தொகுதி தான் சட்டமன்ற தொகுதி ஆலப்பக்கத்துல தான் இருக்கேன். இங்கே தான் நான் வந்து 2021 இங்கே தான் ஓட்டு போட்டேன். 24 இங்கே தான் ஓட்டு போட்டேன். ஒரே பூத்துல தான் போட்டேன். அதுக்கு முன்னாடி பூத்து வேறையா இருந்துச்சு. 2019 வரும்போது அதுக்கு வீடு மாறி போயிட்டேன்னு போனதுனால அங்க காலையில நான் ஓட்டு போட்டேன். நிறைய பேர் இதை பார்த்துருப்பாங்க. காலையில ஓட்டு போட போகும்போது திமுகவுக்கு 2 இது வச்சிருந்தாங்க. 2 இது வச்சு வரக்கூடிய வாக்காளர்களுக்கு எல்லாம் ஸ்லிப் எல்லாம் எழுதி கொடுக்கறதுக்கு 2 இது வச்சிருந்தாங்க. எதிரெதிரா வச்சிருந்தாங்க தெருவில். அடுத்து ஒரு பக்கம் நாம் தமிழருக்கு ஒரே ஒரு பெஞ்சு 3 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. 2 கொடியை வச்சிருந்தாங்க. இந்த பக்கம் வந்து இது விஜய் கட்சிக்கு தாவகாவுக்கு 3 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. 2 கொடியை வச்சிருந்தாங்க. இந்த பக்கத்துல ஒரு குஞ்சு அங்கே நடமாட்டமே இல்லை. நாங்க ஒரு 9:45 10 மணி இருக்கும். 10 மணி டைம் நீங்க அதை இங்க மைண்ட்ல வச்சுடுங்க. ஓட்டு போட்டுட்டு வரும்போது அதே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பக்கம் யாருமே இல்லை. ஆனா அதிமுகவுக்கு 3 ஸ்டால் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு, கொஞ்சம் தள்ளி ஒண்ணு, அப்படி ஒரே தெரு தான். ஒரே ஓட்டு சாவடிக்கு தான் எல்லாரும் போறோம். ஒரே ஸ்கூலுக்கு தான் ஓட்டு போட போறோம். ஆனா அதுக்குள்ளால இவ்வளவு பேர் அதிமுகவுக்கு ஒர்க் பண்ணாங்க. கொஞ்சம் அதிகமாவே எல்லாரும் இருந்தாங்க. இதுக்கிடையில பாஜகவுக்கும் ஒரு ஸ்டால் போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. நம்ம தான் அதிமுக பக்கத்துல தான் போய் நின்னேன்.
நின்ன உடனே அந்த உடனே பார்த்தா அங்க பாஜகவுக்கும் தனியா அங்கேயும் ஒரு 15 பேர் 10 15 20 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. நின்று எல்லாமே வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் அந்த ஸ்லிப் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்லிப் இல்லாதவங்களுக்கு எல்லாம். நான் அங்க போய் ஸ்லிப் எல்லாம் நாங்க வாங்கல, எங்களுக்கு வரல. நாங்க வந்து அங்க போய் பிஜேபி நின்ன இடத்துல போய் நான் வாங்கிட்டு போனேன். நான் என்ன பண்ணேங்கிறதுக்கு சொல்றேன். அதே சமயத்துல அதிமுக இதுக்கு எவ்வளவு உற்சாகமா இருந்தாங்க. அந்த உற்சாகம்ங்கிற இடத்துல தான் நீங்க இதை பார்க்கணும். அதிமுக அணிக்கு இங்க எவ்வளவு உற்சாகம் இருந்துச்சு, திமுக அணிக்கு வந்து உற்சாகம் குறைவாக எப்படி இருந்துச்சுங்கிறத நான் இதுல நேர்ல பார்த்தேன். அதே சமயத்துல தாவகவுக்கு ஆளே இல்லை. ஏதோ பேருக்கு 2 3 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. சரி, பக்கத்து பூத்துன்னு ஒண்ணு இருக்கு, அங்க நாங்க போக வேண்டியது இருந்து அங்க போயிட்டு வரும்போது அங்கேயும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. 3வது ஒரு பூத்து ஆலப்பாக்கம், அந்த பக்கத்துல போகும்போது அங்கேயும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பூத்து வந்து அங்க ஒரு விளையாட்டு திடல் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்கு, அங்க ஒரு பூத்து இருக்கு, அங்க ஒரு ஓட்டு சாவடி, அந்த பக்கத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்துச்சு. இது பக்கத்துல எப்படி எல்லாம் இருக்குன்னு விசாரிக்கும் போதும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பெரிய அளவுல விஜய்க்கு வந்து ஓட்டு கிடைச்சிருக்குங்கிறது உண்மை. ஆனா சீட்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு எங்கேயுமே கிடைச்சதாக தகவல் இல்லை. இவங்களா பெருசா கிளப்பி விட்டுட்டு இருக்காங்கிறது என்னுடையது. உளவுத்துறை மூலமாக இப்போ ஒரு முதலமைச்சரா இப்போ நீடிச்சுட்டு இருக்காருல்ல, இவர் வந்து இவங்க தரப்புல இருந்து பெருசா கிளப்பி விட்டு திசை தெரிச்சு மடமாற்றம் பண்றதுக்கு ஏதோ ஒரு பெரிய மோசடி வேலை பார்க்கறதுக்கு வேணா இதை செய்யறாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த இடத்துல நான் இன்னொரு சந்தேகத்தை நான் சொல்றேன். ஒருவேளை திமுக வெற்றி பெறனா எல்லா ஓட்டு இந்த ஸ்ட்ராங் ரூம்னு இப்ப வச்சிருக்காங்கல்ல, அதுக்குள்ள ஓட்டு பெட்டியே தூக்கிட்டு இவங்க ஓட்டு போட்டு கொண்டு வச்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அது வேணா இவங்க அதுக்கே அதுக்காகவே பிறப்பெடுத்தவங்க இவங்க வேணா அது வேணா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து அதிமுக தரப்புல உள்ளவங்க எல்லாம் அனுபவசாலிகள் தான். அது நடக்காம பாத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அதிமுக தான் வெற்றி பெறும். அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும், ஆட்சியை பிடிக்கும். குறிப்பிட்ட சில பேர் தோப்பாங்கன்னு சொல்லுங்க, அது நம்ம சூழ்நிலையை பொறுத்து சில வாய்ப்புகள் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனா அதுக்காக வேண்டி வந்து அது திமுக மறுபடியும் திமுக பல தலைகள் எல்லாம் உருள போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் அதான் என்ன 2 3 நாள் தான் இருக்கு பார்க்க போறோம். பல பெரிய தலைகள் எல்லாம் கூட திமுகவில் தோக்க போறாங்க. இதுதான் யதார்த்தமான நிலவரத்துல இருக்கு. சென்னை மாகாணத்திலேயே பல தொகுதிகளை திமுக இழக்க போகுது. இந்த வாட்டி அதிமுக அணி அதிமுக பல இடங்கள்ல அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, சென்னையில கூட. இதுதான் நிலவரம். இங்க வந்து ஓட்டு சதவீதம் அதிகம், சென்னையில ரொம்ப அதிகம் மற்ற இடங்களை விட. மாநிலத்திலேயே ஓட்டு சதவீதம் 85% வரலாற்று சாதனை. அது சென்னையில அதை விட அதிகம். போன எலெக்ஷன்ல வந்து ஒவ்வொரு பூத்துலையும் 2021ல ஒவ்வொரு பூத்துலையும் அந்த ஆசிரியர் அங்க பொறுப்புல இருந்த ஆசிரியர்கள் 100ல இருந்து 150 ஓட்டு வரைக்கும் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. கள்ள ஓட்டுன்னா செத்தவங்க ஓட்டை போட்டது, இடமாறி போனவங்க ஓட்டை போட்டது, அதே மாதிரி வந்து வயசானவங்களுடைய ஓட்டை வந்து இவங்க மாத்தி போட்டது. அவங்க வரக்கூடியவங்க தாமரைக்கு போட சொன்னா புத்தேரி இதுல இப்படிதான் நடந்தது. தாமரைக்கு போட சொன்னதை மாத்தி போட்டது, இப்படி எல்லாம் பண்ணாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அதுக்கு முக்கியமான காரணம் SIR. இந்த இடமாறி போனவங்க ஓட்டெல்லாம் டெலிட் ஆகி போயிடுச்சு, அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு, அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு மேல பயங்கர அதிருப்தி, கோபத்துல இருக்காங்க. போன தடவை அவ்வளவு பணத்தை அடிச்சு அதிமுகவுக்கு சாதகமா குறிப்பிட்ட பூத்துகள்ல அதிமுகவுக்கான ஏஜென்ட் எல்லாம் கூட விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. வாங்கினா தானே கள்ள ஓட்டு பண்ண முடியும். வாங்கி ஓட்டு போட்டாங்க, குறிப்பிட்ட இடங்கள்ல எல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் நடைமுறையில இருந்தது. எனக்கு கூட படிச்ச ஒரு பொண்ணு டீச்சர் அவங்களே பெருமை வேற சொல்லிச்சு. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அதாவது நானும் 150 ஓட்டு வரைக்கும் போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. அப்போ ஒரு 200க்கும் மேற்பட்ட பூத்து தான் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள 200க்கும் மேற்பட்ட பூத்துகள் இருக்கு. ஒரு பூத்துல நீங்க 100 ஓட்டு போட்டாலே 20,000 ஓட்டு அந்த ஓட்டை மாத்தி விட்டுறீங்க. 20,000 ஓட்டு சாதாரண எண்ணிக்கை கிடையாது. ஒரு பூத்துல 10,000 ஓட்டு கூட நீங்க வச்சிடுங்க, எவ்வளவு பெரிய எண்ணிக்கை அது. இதெல்லாம் திமுகவுக்கு சாதகமான அம்சங்கள். அப்போ போட்டதுல திருட்டுத்தனம் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு பணத்தை வாரி இறைச்சாங்க. இந்த வாட்டி எல்லாத்துக்கும் மேல திமுக கூட்டணிக்காரங்களே ஒத்துழைக்கல. அவ்வளவு பேரும் காலவாரி விடுறதுல தான் இருந்தாங்க. இதே மாதிரி அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் முக்கியமான காரணம். அவங்க கூட்டணிக்கு அதிகமான எண்ணிக்கையில சீட்டை கொடுத்து மற்ற விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து மற்ற கம்யூனிஸ்டுகள் எல்லாத்தையும் நோக்கடிச்சு ஆண்டவர் அப்படியே அதிருப்தியில எனக்கு ஒண்ணுமே வேண்டான்னு தியாகம் பண்ணிட்டுலாம் போயிட்டு எலெக்ஷன் ஓட்டு போட்டுட்டு வெளியே வந்து மாற்றம் வருதுன்ட்டு போனாரு. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்க, அதிருப்தியினுடைய உச்சத்துல சொன்ன வார்த்தை அது. அவருடைய வேதனையை வெளிப்படுத்தின வார்த்தை. மாற்றம் வருதுன்னு சொன்னார். அவரு முட்டா பையில அவரு விவரமான ஆளு, தெளிவில்லாமலாம் பேசுறது வேணா தெளிவில்லாம பேசுவாரு. ஆனா இதெல்லாம் அவரு புரியாமலாம் ஒன்றும் சொல்லல. மாற்றம் வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னால எதுக்கு சொன்னாரு? அவருக்கு நீங்க கொடுத்த சீட்டை அவருக்கு திருப்தியா கொடுக்கல. ஒரு சீட்டு தரேன் 1.5 சீட்டு தரேன்னா மனுஷன் என்ன செய்வாரு? அவரை வச்சு எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு கிடைச்சல அவரை ஒன்னும் இல்லாம தூக்கி வெளியே கத்திக்கு போட்டியில எப்படி வேலை செய்வாங்க? அந்த அவர்களுடைய தொண்டர்கள் கொஞ்சம் பேராவது இருக்காங்கல்ல. இதுதான் கூட்டணி கட்சியினுடைய நிலவரம். இதுதான். யாருமே திருப்தியா இல்லை, யாருமே சந்தோஷமா இல்லை.
இவங்க இந்த ஓட்டு எண்ணிக்கையை வந்து இப்போ தேர்தலுக்கு பிந்தைய ஓட்டு கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேர்ல இந்த ஏஜென்சி எல்லாம் ஏறக்கூடிய இவங்க விலைக்கு வாங்கக்கூடிய ஆளு. அதனால அது வாங்கியிருப்பாங்க. அதை வச்சு இவங்க வந்து ஒரு சீன் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு 4 நாளைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டுமே விடுங்க.